ஏக்கா இவ்வளோ சோற பங்கி எடுத்துட்டு வரேன்ட்டு போனாலுவே என்ன நேரம் ஆகுது பாருங்க. ஆமாட்டி, இங்கே பாரு, பாய் வீட்டு குடும்பம் நல்லா இட்லி தோசைன்னு அவ்வளோத்தையும் சாப்பிட்டுட்டு பாயை விரித்து படுத்துட்டாவோ. நல்ல குடும்பமாக வந்து செட்டில் ஆயிட்டாவேன்னாக்கா பிரச்சனை இல்லை. ஆமாம், யாரை அட்மிட் பண்ணியிருக்காவலாம்? ஏட்டி மருமகன்னு சொன்னாவோ. பரவாயில்லையாக்கா, இந்த காலத்தில் இப்படி ஒரு மாமியாரா? பெத்த பிள்ளையே தாய்மார்கள் பார்க்கறதுக்கு சங்கடப்படுதாவோ, இதில் மருமகளுக்காக இப்படி வந்து படுத்திருக்காவளே, பரவாயில்லனாக்கா. ஆமாம், நல்லா கொடுத்து வச்ச பிள்ளை தான். எவ்வளோ நேரம் ஆகுது ஏக்கா? அப்போ ஹோட்டலில் வாங்கி கொடுத்துறட்டா பிள்ளைக்கு? இருட்டி இன்னும் ஒரு 5 நிமிஷம் பார்ப்போம். உங்களுக்கு கொஞ்சமாட்ட பொறுப்பு இருக்காக்கா. நம்மளாவது என்னன்னு வேணாலும் கடந்து விடலாம், அது வாயும் வயிறுமா இருக்குது. அந்த பிள்ளைக்கு நேரத்துக்கு ஏதாவது கொடுக்கணும்ல. ஏட்டி இப்போ குளுக்கோஸ் தானே ஏறுது? ஆமாக்கா, என்னத்தையோ டியூப்பில் மாட்டி வெள்ளை கலரில் ஓடுது. குளுக்கோஸ் தான் ஏறுது. குளுக்கோஸ் ஏறச்சிலலாம் ஒன்றும் சாப்பிட முடியாது, அவைய சொல்லும் போது தான் சாப்பிட முடியும். அதனால நீ சத்த கட்டமாக இரு. இக்க பசிக்கும்ல? பசிக்காது டீ, நல்லா தெம்பாக தான் இருக்கும். அதுக்கு தானே குளுக்கோஸ் போடுதாவே. அப்படியா? இது தெரியாம போச்சே. நான் என்னத்துக்கு இந்த மருந்து ஏத்துறாவே அப்படின்லாம் பார்த்துட்டு இருந்தேன். ஏட்டி அது மருந்து இல்லை டீ, குளுக்கோஸு நரம்பு மூலமாக ஏற்றுவாவோ, கொஞ்சம் நல்லா தெம்பாக இருக்கும். சரி அப்போ ஏத்துட்டு ஏக்கா. சொல்லுங்கக்கா. சாப்பாடு இருக்கு, சாப்பிடுதீங்களாக்கா? ஐயோ வேண்டாம், நீங்கள் பேசுனதெல்லாம் கேட்டுட்டு தாக்கா இருந்தேன். அவிய வரும்போது வரட்டு, எங்ககிட்ட கொஞ்சம் சாப்பாடு இருக்கு, சாப்பிடுதீங்களா? ஐயோ வேண்டாக்கா வேண்டாம், இந்த பக்கத்தில் வந்துட்டாவலாம், நாங்கள் அதையே சாப்பிட்டுக்கிடுதோம். இருந்தாலும் நீங்கள் வாயை திறந்து கேட்டியே பற்றியலா, அதுலேயே என் வயிறுலாம் நிறைஞ்சிட்டு. சரிக்கா, எதுவும் உதவி வேணாலும் கேளுங்க. இன்னும் ஒரு 7-8 நாள் இங்கே தான் கிடக்க போகிறோம். ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி மாற்றி உதவி பண்ணிக்கிடுவோம். கண்டிப்பாக்கா. அக்கம் பக்கத்தில் நல்லா பேசி வாங்கி இருந்துக்கிடணும்ல, நமக்கும் உதவியே தானே இருக்கும். ஆமாக்கா, சரியே சொன்னீங்க. மருமவளையக்கா அட்மிட் பண்ணியிருக்கியே, எத்தனாவது மாதம்? 8வது மாதம் தான்மா நடக்குது. தண்ணி இல்லைன்னாவோ. எல்லா இடத்துலையும் இப்போ தண்ணி பிரச்சனை தான், கடைசியில் இங்கேயும் வந்துருச்சா? அதான் அட்மிட் பண்ணியிருக்கோம். என்ன ஏதுன்னு பார்த்துட்டு சொல்கிறேன். அவன் இன்னும் ஒரு சத்தம் இல்லை. ஒன்றும் கவலைப்படாதீக்கா, இல்லை நல்லபடியாக தான் நடக்கும். சரிக்கா, நீங்கள் யார் அட்மிட் பண்ணியிருக்கியது? உங்கள் பொண்ணா? ஆமாக்கா, என் பொண்ணு தான். பார்க்கறதுக்கு இளமையாக இருக்கியே, இவ்வளோ பெரிய பொண்ணு இருக்கா? ஐயோ ஏக்கா, என்ன பார்த்து என்ன கேட்டுட்டா வருங்க, இளமையாக இருக்கணும். ஏக்கா அப்படியே இருக்கேன், அடிக்கடி குஷ்பு மாதிரியே இருக்கேன்னு சொல்லுவீங்களக்கா. உண்மைதான் போலையே. ஏக்கா வேற ஒன்றும் இல்லை, குளிக்கச்சில் இந்த பைத்த மாவு இருக்கு பற்றியில, அதை மட்டும் மூஞ்சிக்கு போட்டு குளிப்பேன், அதான் இளமையாக இருக்கேன் போல. ஏட்டி மல்லிக்குட்டி, போய் சொன்னாலும் பொருந்துற மாதிரி சொல்லணும் டீ. சும்மா இருங்கக்கா, நம்ம குளிக்க தான் வந்து என்ன பாக்கிய போறவே. நீங்கள் என்ன காரணத்துக்கு அட்மிட் ஆயிருக்கேக்கா? டெலிவரி டேட்டு பக்கம் வந்துருச்சோ? ஐயா, அது கிடக்கு என்ன 2 மாதம். இந்த பிள்ளைக்கு ரத்தம் கம்மியாக இருந்துக்க, அதான் ரத்தம் எத்தனைக்கு வந்திருக்கோம். சரி. உள்ள பெட்டு வசதி மற்றது பாத்ரூம் வசதிலாம் நல்லா இருக்குதான்னு கேட்டீங்களா? இல்லைக்கா, எங்கக்கா உள்ளே விடுதாவோ. உள்ளே போனாலே அட்டெண்டர்லாம் வெளியே போங்கன்னு வாயில் விசில் வச்சுட்டு ஊதுறாளுவோ, பயந்துலாம் ஓடி வரண்டிருக்கு. அதேதாக்கா, உள்ளேயே விட மாட்டேக்காவோ. என்ன ஏதுன்னு ஒரு இதுவும் தெரியல. சண்டை போட்டுட்டு உள்ளவே பார்க்கலான்னு பார்த்தா நம்ம மேலே இருக்க கோவத்தை நம்ம பிள்ளைகள் மேலே காட்டிடக்கூடாதுல்லக்கா. ஆமாம், அதுவும் உண்மைதான். உங்களுக்கு எந்த ஊருக்கா? நாங்கள் இருக்கிறது கேரளாக்கா. இங்கே எங்கள் அக்கா வீட்டுக்கு வந்தோமா, அந்த இடத்துல பிள்ளைக்கு செக்அப் பண்ணி பார்த்ததுல தண்ணி இல்லைன்ட்டாவோ. ஒரே மூச்சு முட்டுதுன்னா, அதனால தான் வந்து செக்அப் பண்ணி பார்த்தோம், தண்ணி இல்லைன்ட்டாவோ. நல்ல வேலைக்கு செக்அப் பண்ண மாட்டாங்க, அதான் பக்கத்தில் இருக்க ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகிட்டோம். ஐயா கேரளாவா? ஏக்கா போயிட்டு வர தூரத்தில் இருக்க நாங்களே சங்கடமாக இருக்குன்ட்டு இருக்கோம். இங்கே கேரளா வர என்னன்னைக்கா சமாளிச்சிருப்பிய? தெரியலக்கா, அதான் கையோட ஒரு பாய் தலைவணிலாம் வாங்கிட்டு வந்துட்டோம். இங்கனே படுத்து உறங்கி எடுத்துட்டு பிள்ளையும் கையோட கூட்டிகிட்டு போயிட வேண்டியதான். அவைய அப்பா அம்மாலாம் வரலையோ? யாரும் வரலக்கா. இந்த மாதிரி நேரத்தில் யாராவது வந்து உதவி பண்ணால் நல்லாயிருக்கும். யாரும் வரலையே. படுக்கை கூட இங்கே படுத்துக்கலாம்ல, குளிச்சு வாங்கி துணியெல்லாம் மாற்றதுக்கு தான் சங்கடமாக இருக்கும்னு நினைக்கேன். ஐயா எக்க, எங்கள் ஊருக்கு வந்துட்டு நீங்கள் இப்படி சங்கடப்படக்கூடாது. நீங்கள் எப்போ குளிக்கணும், எப்போ துணியை மாற்றணும்னு சொல்லுங்கள், எங்கள் வீட்டில் கொண்டு விடுதோம். நீங்கள் நல்லா குளிக்கலாம், நல்லா ஆற்று தண்ணி வருது, அலார குளிக்கலாம். ஆமாக்கா, இங்கே நான் பக்கத்தில் தான் இருக்குது பார்த்துடுங்க. நீங்கள் எப்போ குளிக்கணும்னு மட்டும் சொல்லுங்கள், அப்போ கூட்டிகிட்டு போய் விடுதோம். வேண்டாக்கா, உங்களுக்கு எதுக்கு கஷ்டம்? ஐயோ குளிக்கிறதுல என்ன கஷ்டம் இருக்குது? நானும் உங்களை குளிப்பாட்ட போகிறேன். நாங்கள் குளிக்க போச்சு, நீங்களும் எங்கள் கூட வந்துருங்க, எல்லோரும் சேர்ந்து குளிச்சுட்டு வந்துடுவோம். சரிக்கா. ஏக்க மற்றது பிள்ளைக்கு துணி அது இதுன்னு ஏதாவது வேணும்னாலும் கேளுங்க, வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வரோம். பறவு நம்ம வீடு அவ்வளோ தூரத்தில் இருக்க அப்படின்லாம் சங்கடப்பட்டுட்டு இருக்காதியே.
இக்க உங்களை பார்க்கறதுல நீங்கள் என்கிட்ட பேசுவீங்களோ பேசாண்டியலோன்னு ஒரு தயக்கத்திலே இருந்தேன் பார்த்துடுங்க. இப்போ நல்லா பேசுவீங்களக்க. உங்கள் அன்பை பார்க்கறதுல இங்கேயே இருந்துடலாம் போல இருக்கு. அடி ஆத்தி, இங்கே வேண்டாம், எங்கள் வீட்டுக்கு வந்துருங்க. ஆஸ்பத்திரி வாட அலர்ஜியாக இருக்குது. ஏக்கா இந்த ஊர் புதுசு பற்றியலா மெயினுக்கு போய் காப்பி வடைலாம் வாங்கணும் பற்றியலக்கா. அப்போ நீங்கள் போச்சல என்னையும் கூட்டு போவீங்களா? ஐயே இதில் என்ன இருக்கு? நீங்கள் என்ன வேணும்னு சொன்னீங்கன்னா நாங்கள் போய் வாங்கிட்டு வந்துட போகிறோம். இல்லைக்கா நானும் வரேன். இங்கனே உட்காந்துருக்க ஒரு மாதிரி இருக்குல்ல, கொஞ்சம் அப்படியே காத்தாட்டமாக நடந்துட்டு வந்தால் நல்லா இருக்குல்லக்கா. அதுவும் சரிதான். இது 4 மணிக்கு டீ காப்பி குடிக்கிற டைம்னு சொல்லி தந்து நரசு பிள்ளை. அப்போ 4 மணிக்கு போவோம்னக்கா. சரிக்கா. அல்லிம்மா வாங்க அம்மாச்சி. எம்மாடி ஏம்மா இங்கே தனியாக வந்து நிற்கா? மனசே சரியில்லை அம்மாச்சி. ஏம்மா உங்கள் மாமாவை நினச்சா? அம்மாச்சி தயவு செஞ்சு அந்த ஆளைய மாமான்னு சொல்லாதீங்க அம்மாச்சி. அவர் எங்கள் அம்மாவுக்கு பண்ண துரோகத்தையும் என்னால் மன்னிக்க முடியாது. என்னை கொண்டு அனாத ஆசிரமத்தில் சேர்த்த பாவத்தையும் என்னால் மன்னிக்க முடியாது. அவருக்கு போய் என் கையால் சாப்பாடு போட சொல்லுதில்ல. எம்மாடி மன்னிப்பு கேட்குறவன் மனுஷன், மன்னிக்கிறவன் பெரிய மனுஷன். அந்த காலத்தில் இப்படி சொல்லுவாவோம்மா? நீ பெரிய மனசு பண்ணி உங்கள் மாமாவை மன்னிச்சு தான் ஆகணும். வயசாயிட்டுமா, யாரு கதை எப்போ முடியும்னு யாராலையும் சொல்ல முடியாது. இன்னைக்கு முடியலாம், நாளைக்கு முடியலாம். பொதுவாக நம்ம வயசானவிய கேட்டதை செஞ்சு தானம்மா ஆகணும். என்ன அம்மாச்சி இப்படி சொல்கிறீங்க? எங்கள் அம்மா கூட தான் சாவும்போது என் பிள்ளையை நல்லா பார்த்துக்கன்ட்டு சொல்லிட்டு செத்தாவோ. அவர் என்ன நல்லாவா பார்த்துக்கிட்டாரு? யார் தலையில் என்ன எழுதியிருக்கோ அப்படி தானே அம்மாச்சி நடக்கும். அவர் விதி எப்படி இருக்கோ அப்படியே போய் சேரட்டும். என் கையால் எதுக்கு அம்மாச்சி சாப்பாடு போட சொல்கிறியே? போடுறதுக்கு ஒரு நல்ல துணி இல்லாமல், பீஸ் கட்ட பணம் இல்லாமல் எத்தனை பேர்கிட்ட கையெந்திருப்பேன் தெரியுமா? சரிம்மா அதெல்லாம் இருக்கட்டு, உன் மனசுலேயே வச்சுக்க. நான் வேண்டான்னு சொல்லலை. எம்மாடி வீட்டுக்கு வந்த இழுக்கு சாப்பாடு போடாமல் அனுப்புனா நல்லா இருக்காதுல்லம்மா. அவர் கடைசியாக உன் கையால் சாப்பிடணும்னு ஆசைப்படுதாரு. வாம்மா. அம்மாச்சி அம்மாச்சி சொன்னால் கேட்பால்லம்மா. வாம்மா வா. நடந்ததெல்லாம் நடந்து முடிச்சிட்டு இனிமேல் நடக்க போகிறதாவது நல்லதாவது நடக்கும். வாம்மா வா. அவர் இன்னைக்கு ஒரு நாள் தான். இப்போ சாப்பிட்ட உடனே ஒரு மணி நேரத்தில் கிளம்பிடுவார். அதுக்கப்புறம் நீ எப்பயும் போல இருக்கலாம். அதுக்கப்புறம் இவர் வர வேண்டாம்னு சொல்லிடலாம். சரியா? வா. எம்மாடி சந்திரு எல்லாம் ரெடி தானே? எம்மா எல்லாம் ரெடியாக தான் இருக்கு. என்னடி எல்லாம் ரெடியாக தான் இருக்குன்னு இழுக்கிறா? வேற என்ன குறை? அள்ளியே கூப்பிட்டியா? கூப்பிட்டேன் வாரா. சரிம்மா. ஐயா இது எங்களால் முடிஞ்சது. சைவம் தான் ரெடி பண்ணியிருக்கோம், பார்த்துடுங்க. சாப்பிடுவே தானே? ஐயோ அக்கா, மல்லி கையால் கஞ்சி ஊற்றினா கூட நான் குடிப்பேன். சாப்பிடுங்க. என்னம்மா இது, ஏதோ 3வது மனுஷங்க கிட்ட சொல்கிற மாதிரியே சொல்கிற. உரிமையாக சாப்பிடுங்க மாமான்னு சொல்லுமா. மருமவளே சொல்லு. அத்தை எனக்கு அப்படி சொல்ல மனசு வரல. மருமவளே வயசானவர் மருமவளே, பாவம் சொல்லுமா. மாமான்னு ஒரு வார்த்தை தானே, அதில் என்ன ஆயிரப்போகுது? சொல்லிடு. சாப்பிடுங்க மாமா. ஐயோ கடவுளே, இந்த நிமிஷம் என் உயிர் போனாலும் எனக்கு சந்தோஷம்தான். ஐயோ ஐயா எதுக்கு இப்படிலாம் பேசுறியே? அது இல்லைம்மா, இத்தனை வருஷமா இந்த உறவை தொலைச்சிட்டேன்ட்டு ஒரு கவலை தான். அதுக்குன்னு இப்படியா? நல்ல நாள் அதுவுமா இப்படி பேசலாமா ஐயா? ஒரு சந்தோஷத்தில் வந்துட்டுமா. இப்போ நான் நல்ல வயிறார சாப்பிட்றேன். என் தங்கச்சி மகன் என்னைய மாமான்னு கூப்பிட்டுட்டா. என் மேலே இருக்க கோவத்தெல்லாம் விட்டு என்னைய கூப்பிட்டுட்டா. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த நிமிஷம் இந்த உலகத்தில் சந்தோஷமானவன் நான் மட்டுமா தான் இருப்பேன்.